வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3 நாள் பயணமாக பிரைம் மினிஸ்டர் தமிழகம் வருகை தந்திருந்தாரு. பிரைம் மினிஸ்டரை தமிழக மக்கள் உற்சாகமாக வரவேற்பு கொடுத்தாங்க. டிஎன் வித் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டாக்கு கடந்த 3 நாட்களாக இந்திய அளவில் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 9 லட்சத்துக்கும் அதிகமான ட்வீட்ஸ் அந்த ஹேஷ்டாக் கீழே போடப்பட்டிருந்துச்சு. 3 நாள் ஆன்மீக பயணம் நிறைவடைந்ததை ஒட்டி இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் டெல்லி புறப்பட்டிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பார்க்குறோம். நேற்று ராமேஸ்வரத்தில் புனித நீராடினாரு அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த புகைப்படங்களை நம்ம சோசியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகிறத பார்க்க முடியுது. எங்கள் ராமேஸ்வரம் கோவிலில் இருக்கக்கூடிய 22 கிணறுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிணறுகளில் பிரைம் மினிஸ்டர் குளிச்சுட்டு அதுக்கு முன்னாடி கடலில் புனித நீராடி பிறகு 22 கிணறுகளில் குளிச்சுட்டு ராமநாத சாமியை வழிபாடு நடத்தியிருக்காரு பிரைம் மினிஸ்டரு. வழிபாடு நடத்திட்டு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா கோதண்ட ராமசாமி கோவில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வழிபாடு நடத்தியிருக்காரு. 73 வயசில் கடலில் புனித நீராடி பிறகு அங்கேருந்து 22 கிணறுகளில் குளிச்சுட்டு மறுநாள் ஆக்டிவாக அவருடைய பணிகளை பார்க்குறாரு அப்படின்னா அதெல்லாம் வேற லெவல். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விழுப்புரம் மாவட்ட கிளியனூர் காவல் ஆய்வாளர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் முரளி ரெட்டியார் அப்படிங்கிற ஒரு நபருக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. எதுக்காக விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஓமந்தூர் கிராமத்தில் ஸ்ரீராம் மேல்நிலை பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்குது, தனியார் பள்ளி. அந்த ஸ்கூலுடைய மேனேஜர் தான் முரளி ரெட்டியார் அவர்கள். என்ன கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடக்குது பார்த்தீங்களா, அந்த கும்பாபிஷேகத்தை ஒட்டி ஸ்ரீராம் மேல்நிலை பள்ளியில் 2000 ராம பக்தர்கள் ஒன்றாக கூடி அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. நேரலையில் அந்த ராமருடைய சிலை பிரதிஷ்டை செய்யப்படுறத நேரலையில் பார்த்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம கேள்விப்பட முடியுது. அதற்கு காவல் ஆய்வாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் இதற்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அல்லது நீதிமன்றத்துடைய அனுமதியை நீங்கள் பெறலை, அதனால் காவல்துறையுடைய அனுமதி இதுக்கு மறுக்கப்படுது. அதையும் மீறி நீங்கள் இதெல்லாம் நீங்கள் நடத்துனீங்க அப்படின்னா ஒருவேளை ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அதுக்கு முழு பொறுப்பும் நீங்கள் தான் ஏற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விழுப்புரம் மாவட்ட கிளியனூர் காவல் ஆய்வாளர் அந்த முரளி ரெட்டியார் அவர்களுக்கு இப்போ கடிதம் எழுதியிருக்காரு, அனுப்பியிருக்காரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரைவேட் ஸ்கூலு தனியார் பள்ளியில் ராமர் கோவிலுடைய கும்பாபிஷேகத்தை ஒட்டி செலிப்ரேட் பண்ணுறாங்க, ராம பக்தர்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க, தனியார் ஸ்கூலில் நடக்குது. அதற்கு கலெக்டருடைய அனுமதி இல்லை நீதிமன்றத்துடைய அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சொல்கிறத பார்க்கும்போது வியப்பாக இருக்குது, வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர். அதனால் காவல்துறையை பயன்படுத்தி திமுக அரசாங்கம் ராம பக்தர்களை அவமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு எச்சரிக்கை மாதிரியும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனவரி 22ஆம் தேதி பல மாநில அரசாங்கங்கள், குறிப்பாக பாஜக ஆட்சி செய்யக்கூடிய பாஜகவுடைய கூட்டணி இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் லீவ் விடுறாங்க. சில மாநிலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொது விடுமுறை விட்டுருக்காங்க, சில மாநிலங்கள் அரை நாள் விடுமுறை விட்டுருக்காங்க. மத்திய அரசு அலுவலகமும் அரை நாள் லீவு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் ஏதாவது ஒரு மாநிலம் லீவ் விட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்க்கும்போது இவ்வளோ நேரம் எதுவும் கிடைக்கல. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, ஹிமாச்சல் பிரதேசத்தில் காங்கிரஸுடைய ஆட்சி நடக்குது. ஹிமாச்சல் பிரதேஷ் அரசாங்கம் நாளைக்கு ஜனவரி 22ஆம் தேதி பொது விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம கேள்விப்படுறோம். அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம், நியூசிலாந்துடைய மினிஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நாளைக்கு ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி இந்திய மக்களுக்கு தன்னுடைய வாழ்த்தை தெரிவிச்சிருக்காரு. பிரதமர் மோடி உட்பட இந்திய மக்களுக்கு வாழ்த்தை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராமர் கோவில் திறக்கப்படுவதையொட்டி 500 வருடங்கள் இருந்த அந்த இஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா, அது இப்போ சால்வ் ஆகிருக்கு. 500 வருடங்களுக்கு பிறகு அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. பிரதமர் மோடியின் தைரியமும் விவேகமும் இந்தியாவில் 140 கோடி மக்களை வழி நடத்துகிறது அப்படின்னு பிரதமருக்கும் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம், கனடா நாட்டில் ஓக்வில்லே அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்குது. அந்த நகரத்துடைய மேயர் என்ன அறிவிச்சிருக்காருன்னா, ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தி ராமர் கோவில் தினம் அப்படின்னு சொல்லிட்டு இனி அழைக்கப்படும், அந்த நகரத்தில் அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ராப் பர்டன் அப்படிங்கிறது அவருடைய பேர். அவர் இப்போ அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அப்போ அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவையொட்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்கள் மட்டுமல்ல, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல மக்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்போ ராமாயணம் உண்மையிலேயே நடந்த அந்த காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சுவலாக நடந்த அந்த காலகட்டம் ஏரா, அப்போ ராமருடைய பட்டாபிஷேகத்தை ஒட்டி ராமர் வனவாசத்திலிருந்து
நாடு திரும்புகிறாரு பார்த்தீங்களா, அப்போல்லாம் பொதுமக்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத இதை வச்சு கொஞ்சம் உணர முடியுது. ஓகே, மத்திய அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கிறேன். மோடி அவர்கள் சாதிச்சிட்டாரு. அயோத்தியில் ராமர் கோவில் கட்டவே முடியாது அப்படின்னு சில பேர்லாம் சொல்லிக்கிருந்தாங்க. ஆனால் கட்டி காமிச்சிருக்காரு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீதிமன்ற மூலமாக தீர்ப்புகளை வந்து சரியாக வாதம் புரிந்து தீர்ப்புகளை வந்து வாங்கி, இஸ்லாமிய மக்களுக்கும் மசூதி பிரம்மாண்டமாக ஒரு பக்கம் வந்து கட்டப்படுது, ஹிந்து மக்களுக்கு பிரம்மாண்டமாக ராமர் கோவில் வந்து கட்டப்படுது. அப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இதில் வந்து வெற்றி கண்டிருக்காரு பிரைம் மினிஸ்டர். இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பெரிய ஒரு பாராட்டுக்களை நரேந்திர மோடி அவர்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.